கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் தியானத்திற்கு இன்று எடுக்கப் போகும் வசனம் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் அதன் 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபைக்கு எழுதுகிறான். நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் வேணாலும் இருக்கலாம். அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். அந்த காரியம் எப்படி இருக்குன்னா, உங்கள் கண் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை, உங்கள் காது இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி கேட்டதே இல்லை. ஒரு மனுஷருடைய இருதயத்திலும் இந்த மாதிரி யோசனைகள் தோன்றாதபடிக்கு கர்த்தர் அவ்வகையாக மேன்மையான காரியத்தை நமக்கு செய்து தருவார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபைக்கு எழுதுகிறான். இதே தான் சபை அப்படின்னாலே கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசிகள். இதே தான் இன்றைக்கும். ஒருவேளை நம்மளுடைய காரியத்தில் கர்த்தர் கைவிட்டுட்டாரோ இல்லை இது நம்மளுக்கு நடக்காதோ என்று சிந்தித்து கொண்டு இருப்போமே, ஆனால் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றாத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்து தரப்போகிறார். ஆபிரகாமை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்தார். எப்படி அழைத்தார்? நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று. அப்படி அழைக்கும் போது அவனுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லாமல் இருந்தது. அவனுடைய இருதயத்தில் அவ்வளோ பாரம் இருந்தது. அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து கொண்டே இருந்தான். ஆனாலும் அவன் இருந்த சூழ்நிலை அவனை மிகவும் கடினப்படுத்தி கொண்டே இருந்தது. எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறிய, இன்னும் நடக்கலையா என்ற கேள்வி அநேக நமக்கு எதிராக வரும். நீ ஆண்டவரை விசுவாசிக்கிறிய, ஏன் உனக்கு மட்டும் இப்படி நடக்குது என்ற கேள்வி அநேகம் நமக்கு வரும். அது கர்த்தரை ரொம்ப அதிகமாக பற்றி பிடிக்கிற பிள்ளைகளுக்கு இது இன்னும் அதிகமாக வரும். அப்போ ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொள்ளும்போது அவனுடைய சூழ்நிலை கர்த்தர் தந்த வாக்கு தத்தத்துக்கு சாதகமாக ஒன்றுமே இல்லை. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்கிறார். ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கு அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனாலும் கர்த்தரை அவன் விசுவாசித்து கொண்டே இருந்தான். கர்த்தர் அவன் காரியத்தில் இரக்கமுள்ளவராய் ஏற்ற வேளையில் ஒரு குமாரனை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு குமாரனை ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கர்த்தர் தந்தார். அதுவரைக்கும் ஆபிரகாமும் சாராளையும் மோல்டு பண்ணிகிட்டே இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினது இனியும் சுதந்திரிக்காமல் இருக்கிறோமே என்றால் நம்ம பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று. ஆண்டவரே, இனி என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று கைகளை அவருக்கு நேராக விரிக்கும் பொழுது அவர் விரும்புகிற பாத்திரமாக நம்மை மாற்றுவார். இன்னும் ஏன் இவ்வளோ தாமதம்? இன்னும் ஏன் சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறது? ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் அவருடைய பிள்ளையா என்னை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அவர் எனக்கு செய்யும் பொழுது என்னோட கண்ணு நான் நினச்சதை விட அதிகமாக எனக்கு செஞ்சு தந்துடும். என்னுடைய காது கேட்கணும்னு நினச்ச சந்தோஷத்தை விட 2 மடங்கான சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். என் இருதயத்தில் தோன்றினதை விட அது மகா பெரிய காரியமாக இருக்கும். கர்த்தர் யோசேப்பை அழைக்கிறார். யோசேப்புக்கு தரிசனம் எல்லாம் கிடைக்குது. ஆனால் தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு பெரும் கஷ்டமே வருது. அந்த கஷ்டத்துலேயும் அவன் கர்த்தரை விடாமல் இருக்கிறான். சகோதரர்கள் அவனை விற்று போட்டார்கள். சொந்த சகோதரர்கள் அவங்க விற்று போட்டவனு யோசேப்போட மனநிலைமை எப்படி இருக்கும்? இன்றைக்கு நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? ஒருவேளை அதே வழி உற்றார் உறவினர்கள் எல்லாம் என்னை ஒதுக்கிட்டாங்க, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று என்னை தள்ளிவிட்டார்கள் என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்பொழுது யோசேப்பை போல கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். எகிப்துக்கு போனான். அங்கேயாவது அவனுக்கு ஒரு விடுதலை இருக்குமா? இல்லை, திரும்பவும் சிறைச்சாலை. கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தை தந்தார். அவன் கேட்டிருக்கலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு தரிசனம் எல்லாம் கொடுத்தீங்களே, ஏன் இன்னும் என் வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்ட்டு. ஆனாலும் எந்த சந்தேகமும் படாமல் எனக்கு அவர் சொன்னார்னா அது நிச்சயம் செய்வார். என் கண்களுக்கு அவர் தரிசனத்தை தந்தார்னா அந்த தரிசனம் என் வாழ்க்கையில் நடக்கும் என்கிற விசுவாசம் அவனுக்குள் நிறைய இருந்தது. இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு சொப்பனத்தின் மூலமும் தரிசனத்தின் மூலமும் அநேக காரியங்களை குறித்து நம்மை பலப்படுத்தி இருப்பார். அநேக காரியங்களை சொல்லி நீ பயப்படாதே, திடமனதாயிரு என்றெல்லாம் சொல்லியிருப்பார். அப்படி சொன்ன கர்த்தரை நம்ம விசுவாசிக்கிறோமா? இல்லை, ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குதுன்னு கேள்வி கேட்டு ஒடுங்கி போயிருக்கிறோமா? கர்த்தர் விரும்புகிறது என்னன்னா, நம்ம ஒடுங்கி போயிருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையானாலும், எந்த காரியமானாலும், சிங்ககெபியானாலும், அக்னி சூளையானாலும் நம்ம பயப்படாமல் தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஒரு பொழுதும் அவர் நம்மை கைவிடுகிற தேவனே இல்லை.
ஆகவே யோசேப்புட வாழ்க்கையில கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது அவன் கண் காணாத ஒரு பெரிய காரியத்தை, அவன் காது கேட்காத ஒரு பெரிய காரியத்தை, அவனுடைய இருதயத்தில் தோன்றாத ஒரு காரியத்தை, அவனை எகிப்தின் அதிபதியாக வைப்பான அவன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் யோசேப்புக்கு செய்து தந்தார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நாம் கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பற்றி பிடிப்போமேயானால் நம்மளுக்கு இருக்கும் எந்த சூழ்நிலையானாலும், யோசேப்பை போல உற்றார் உறவினர்கள் எல்லாரும் தள்ளிவிட்ட சூழ்நிலையா, நம்புறவங்களே உங்களை காலவாரி விட்டுட்டாங்களா, நான் இவங்களை நம்பினனே, நான் கரெக்டாக தானே இருந்தேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா கவலையப்படாதீங்க. எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தர் உங்களை தூக்கி உயர்த்தும் காலம் இது. கர்த்தரை சார்ந்திருங்கள், முறுமுறுக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், திடன் கொள்ளுங்கள். ஆபிரகாமை போல வாக்குத்தத்தம் வந்திருக்கு, ஆனால் சூழ்நிலை அதுக்கு எதிராக இருக்கா? ஆண்டவர் என்னை மறுகரைக்கு கொண்டு போவேன்னு சொன்னீங்களே, ஆனால் இப்பொழுது பாருங்க, கடல் கொந்தளிக்குது, புயல் காற்று வீசுது, என்னுடைய பிரயாணமே தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறது என்று சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடைய பாதத்தில் போய் விழும்போது இயேசு கிறிஸ்து எழுந்து, இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். அந்த தேவன் இன்றைக்கும் நம்மளுடைய தேவனாய் இருக்கிறார். எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த பாரங்கள் வந்தாலும், சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக இருந்தாலும், அழுகையா, கண்ணீரா, துக்கமா, கவலையே படாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், அவர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று கர்த்தர் கூறுகிறார். எனவே இந்த கால சூழ்நிலையிலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் நிச்சயம் நம்மளுடைய கண்களுக்கு நம் நினைக்கும் காரியங்களுக்கு மேலான காரியங்கள் கர்த்தர் செய்து தருவார். எனவே கிறிஸ்துவோடு இணைந்திருங்கள். அவர் நமக்கு தலைவராயிருக்கிறார். ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார். ராஜ்யத்தில் பங்கு பெறுவோம். கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். பரலோக ராஜ்யம் மிக 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 சமீபமாயிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.